TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். மாற்றம் என்று மாறி மாறி வலியுறுத்தும் ஜனாதிபதி அனுர தமிழர்களின் தேசிய இனப்பிரச்சனையை கொஞ்சம் கூட கணக்கில் எடுக்கவில்லை, இதுதான் உண்மை என சுமந்திரன் தெரிவித்துள்ளார். 10வது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு எதிர்வரும் 21ஆம் தேதி இடம்பெறவுள்ளதாக அனுர தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற தேர்தலுக்கான சகல பணிகளும் பூர்த்தி, தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ரத்நாயக்க அறிவித்துள்ளார். பொது தேர்தல் பணிகள் மற்றும் பாதுகாப்பு நிமித்தம் போலீசார் உட்பட முப்படையினர் உள்ளடங்கலாக சுமார் 90,000 பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் கடமைகளில் ஈடுபட உள்ளனர். பிள்ளையான் என அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். மாற்றம் என்று மாறி மாறி வலியுறுத்தும் ஜனாதிபதி அனுர தமிழர்களின் தேசிய இனப்பிரச்சனையை கொஞ்சம் கூட கணக்கில் எடுக்கவில்லை, இதுதான் உண்மை. இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்ட வேட்பாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூர் சங்கிலியன் பூங்காவில் திங்கட்கிழமை இரவு நடைபெற்ற தமிழரசு கட்சியின் இறுதி கட்ட தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் உரையாற்றுகையில், ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் தனக்கு ஆதரவு கோரி ஜனாதிபதி அனுர எம்முடன் பேச்சு நடத்திய போது தெற்கில் மாற்றம் வரவுள்ளது. 2.5 வருடங்களாக மக்கள் இந்த மாற்றத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றனர். அதில் நீங்கள் பங்காளியாக இருக்கப் போவதில்லையா என்று எம்மிடம் விளம்பியிருந்தார். அதற்கு தெற்கில் வரவுள்ள மாற்றங்கள் நல்லவை என்றும், கேடான அரசியல் கலாச்சாரம், ஊழல் மோசடிகளுக்கு எதிரான நடவடிக்கை என அனைத்துக்கும் எதிராக நாம் இணைந்து செயற்படுவோம் என்று அவரிடம் தெரிவித்திருந்தேன். ஜனாதிபதி அனுர யாழ்ப்பாணத்தில் தேர்தல் பரப்புரைக்காக வருகின்றார் என்றபோது நான் அவரிடம் 2.5 வருடங்களாக தெற்கில் இருந்த மாற்றத்துக்கான காத்திருப்பில் பங்களியாக வேண்டும் என்று எம்மிடம் கோரியிருந்தீர்கள். ஆனால் 75 ஆண்டுகளாக எங்கள் மக்கள் மாற்றத்துக்காக இயங்குகின்றனர். இந்த மாற்றத்துக்கான இயக்கத்தில் நீங்கள் பங்காளியாக இருப்பீர்களா இல்லையா, இதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று அவரிடம் தெரிவித்திருந்தேன். ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் உரையாற்றும் போது இது தொடர்பில் மூச்சு கூட விடவில்லை. சமஷ்டி தொடர்பில் கதைப்பதற்கே அவர் தயாரில்லை. பயங்கரவாத தடை சட்டமாக இருக்கலாம், பார் பெர்மிட்டுகள் வழங்கப்பட்டவர்களின் விவரங்களை வெளிப்படுத்துவதாக இருக்கலாம். ஆட்சி பீடம் ஏறிய வெறும் 1 மாதத்துக்குள் தேசிய மக்கள் சக்தியினர் சொல்வது ஒன்றாக செய்வது வேறொன்றாக இருக்கிறது. இது ஆபத்தானது. நான் தேசிய மக்கள் சக்தியினர் தொடர்பில் இவ்வளவு நேரம் எதற்காக கதைக்கின்றேன் என்று உங்களில் பலர் கேட்கலாம். ஏனெனில் யாழ்ப்பாணம் மக்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறது. மத்தியில் எந்த கட்சி ஆட்சிக்கு வருகிறதோ அந்த கட்சியை சேர்ந்தவருக்கு யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் ஒரு ஆசனத்தை ஏனும் வழங்கி விடுவார்கள். அது தியாகராஜா மகேஸ்வரனாக இருக்கலாம், விஜயகலா மகேஸ்வரனாக இருக்கலாம், அங்கஜன் ராமநாதனாக இருக்கலாம், அல்லது எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் அமைச்சராக இருக்கின்ற டக்ளஸாக இருக்கலாம். இது மிக கெட்ட பழக்கம், சிந்திக்காத நடவடிக்கை. இதேவேளை தாங்கள் தான் தேசியவாதிகள் என்று தையிட்டியில் விகாரை கட்டி முடியும் வரை காத்திருந்து திறப்பு விழாவின் பின்னர் அங்கே குந்தியிருப்போர் தேசியத்தை காக்க செயற்படுவதை விட நாங்கள் அதிகமாக மேற்கொள்கின்றோம். ஆனால் நாங்கள் கூவி திரிவதில்லை. நாங்கள் ஒன்றுமே செய்யவில்லை என்று அவர்கள் தெரிவிக்கின்ற போது அவற்றை கூற வேண்டியுள்ளது. உதாரணமாக, கடந்த மாவீரர் தினத்துக்கு அண்மையாக கிளிநொச்சியில் 7 போலீஸ் நிலைய அதிகாரிகள் மாவீரர் தினத்தை தடை செய்யுமாறு மனு தாக்கல் செய்தபோது அங்கிருந்த சட்டத்தரணி எனக்கு தகவல் வழங்கினார். நான் வடமராட்சி கிழக்கில் இருந்து உடனே ஓடிச் சென்று நீதிமன்றத்தில் வாதாடி அந்த தடை கோரல் மனுவை உடைத்தேன். அதனால் அந்த மாவீரர் தின நிகழ்வு தடையின்றி இடம்பெற்றது. இது இவர்களால் முடியவில்லை என்றார் சுமந்திரன். பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு இம்மாதம் 21ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. அரசியலமைப்பின் 70ஆம் உறுப்புரிமையின் பிரகாரம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் விசேட வர்த்தமானி அறிவித்தலில் ஊடாக இது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 10வது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நவம்பர் மாதம் 21ஆம் தேதி இடம்பெறும் என ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட
2024 நவம்பர் 12ஆம் திகதிய 2410 கீழ் 2ஆம் இலக்க வர்த்தமானி அறிவித்தலின் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் ஆணைப்படி ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி NS குமாரநாயக்கவினால் விடுக்கப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலில் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு அரசியலமைப்பின் 70ஆம் உறுப்புரையினால் எனக்கு உரித்தாக்கப்பட்டுள்ள தத்துவங்களின் பயனை கொண்டு இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆகிய நான் 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 21ஆம் திகதி முற்பகல் 10 மணிக்கு ஸ்ரீ ஜயவர்தனபுர பாராளுமன்ற கூட்ட மண்டபத்தில் பாராளுமன்றத்தை கூடுமாறு அழைக்கின்றேன் என்பதை இத்தால் சகலரும் அறிவீராக என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பாராளுமன்ற தேர்தலுக்கான சகல பணிகளும் பூர்த்தியாகி உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பொது தேர்தல் குறித்து தெளிவுபடுத்துகையில் இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற தேர்தலுக்கான சகல பணிகளும் நிறைவடைந்துள்ளன. தேர்தல் கடமைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள அரச உத்தியோகத்தர்கள் மற்றும் தற்காலிக உத்தியோகத்தர்கள் தமக்குரிய கடமைகளில் ஈடுபட வேண்டும். கடமைகளில் ஈடுபடாமல் இருப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சேவை ஊடாக வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ளாதவர்கள் தேருணர் டாப்பில் தாம் பதிவு செய்துள்ள முகவரியில் உள்ள வாக்களிப்பு மத்திய நிலையத்துக்கு சென்று தமது அடையாளத்தை உறுதிப்படுத்தியதன் பின்னர் வாக்களிக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். வாக்களிப்பு சிவில் பிரஜைகளின் அடிப்படை உரிமையாகும். ஆகவே வாக்களிக்க செல்வதற்கு அனைவருக்கும் விடுமுறை வழங்க வேண்டும் என்பது தேர்தல் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரச உத்தியோகத்தர்கள் தாபன வீதிக்குறைவையின் பிரகாரம் குறைந்தபட்சம் 4 மணித்தியாலங்கள் வாக்களிக்க செல்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும். அத்துடன் தூரத்தை அடிப்படையாக கொண்டு விடுமுறை வழங்க வேண்டும். தனியார் துறை சேவையாளர்களுக்கு விடுமுறை வழங்குவது தொழில் அல்லது சேவை வழங்குநர்களின் பொறுப்பாகும். தனியார் ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்க வேண்டும். தூர பிரதேசங்களில் வாக்களிப்பு மத்திய நிலையங்களில் வாக்களிக்க செல்லவுள்ள வாக்காளர்களுக்கு 3 நாட்கள் விடுமுறை வழங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வாக்களிப்பு மத்திய நிலையத்துக்குள் தொலைபேசி கொண்டு செல்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் வாக்களிப்பு மத்திய நிலையத்தையும் வாக்களிப்பதையும் புகைப்படம் எடுப்பதையும் காணொளியாக பதிவிடுவதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆயுதங்கள், மதுபானம் மற்றும் போதைப் பொருட்களை கைவசம் வைத்திருத்தல் தடை செய்யப்பட்டுள்ளது. மதுபானம் அறிந்துவிட்டு வாக்களிப்பு மத்திய நிலையத்துக்குள் பிரவேசிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். விசேட தேவையுடைய வாக்காளர்களுக்கு வழங்கப்படும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. அந்த வகையில் வாக்கெடுப்பு நிலையத்தினுள் தங்கள் வாக்குச்சீட்டில் அடையாளமிடுவதற்கு உதவியாளர் ஒருவரை அழைத்து செல்ல சட்ட ரீதியாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. வாக்கெடுப்பு நிலையத்துக்கு சென்று வர தேவையான போக்குவரத்து வசதிகளை தங்களது தேர்தல் மாவட்டத்தின் தெரிவத்தாட்சி அலுவலர் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும். வாக்கெடுப்பு நடைபெறுகின்ற கட்டிடத்தின் தூரம் 100 மீட்டருக்கும் அதிகமாக இருப்பின் வாக்கெடுப்பு நிலையத்துக்கு முச்சக்கர வண்டியில் செல்ல முடியும். வாக்கை அடையாளமிட முடியாதவர்களுக்கு வாக்குச்சீட்டிற்கு வழிகாட்டும் தொடுகை சட்டகம் ஒன்றை பயன்படுத்துவதற்கு வசதிகள் ஏற்பாடு செய்தல், தமது அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கு செல்லுபடியான அடையாள அட்டையை சமர்ப்பிக்க முடிந்தமை, வாக்கெடுப்பு நிலையத்தின் வளாகத்தில் காட்சிப்படுத்தப்படுகின்ற அறிவித்தல்களை சைகை மொழி மூலமான உருவப்படங்களுடன் காட்சிப்படுத்தல், தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ தேர்தல் பெறுபேறுகளை வெளியிடும் போது சைகை மொழிபெயர்ப்புடன் வெளியிடல் என்பன அவையாகும் என்றும் அவர் கூறினார். பொது தேர்தலுக்கான வாக்குப்பெட்டிகளை கொண்டு செல்லும் பணி நேற்று ஆரம்பமாகி உள்ளது. விசேட போலீஸ் பாதுகாப்பின் கீழ் வாக்குப்பெட்டிகளை பிரதான வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட உள்ளன. வாக்குப்பெட்டிகள் முக்கிய வாக்கு எண்ணும் மையங்களில் இருந்து வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்லப்படும். அதற்காக நாடு முழுவதும் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். அதேவேளை தேர்தல் கடமைகளுக்காக நியமனம் பெற்றுள்ள சகல அதிகாரிகளும் தமது நியமனத்தை மாற்றுவதற்கு அல்லது ரத்து செய்வதற்கு முடியாது. தேர்தல் பணிகளுக்கு சமூகமளிக்காமல் இருப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். ஏனெனில் தேர்தல் கடமைகளுக்காக நியமனம் பெற்றுள்ள சகல அதிகாரிகளும் தமக்கு வழங்கப்பட்டுள்ள குறித்த தினத்தில் தமக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையத்துக்கு நியமிக்கப்பட்டுள்ள கடமைகளுக்காக சமூகமளிப்பது கட்டாயம் என்றும் மேலும் அவர் தெரிவித்தார்.
தேர்தல் நடவடிக்கையின் போது வாக்காளர்களின் செயற்பாடுகள், தேர்தலின் போட்டியிடும் கட்சிகளின் செயற்பாடுகள், தேர்தல் ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் மற்றும் ஊடகங்களின் செயற்பாடுகள் உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் தொடர்பில் சர்வதேச தேர்தல் கண்காணிப்பாளர்களால் அவதானிக்கப்படும் என கேம்பிரிட்ஜ் அமைப்பின் தலைவர் நாசிம் சைடி தெரிவித்துள்ளார். இலங்கையில் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலை அடுத்து எதிர்வரும் 14ஆம் தேதி இடம்பெறவிருக்கும் பாராளுமன்ற தேர்தல் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக தேர்தல் ஆணைக்குழுவின் அழைப்பின் பேரில் ரஷ்யா, பங்களாதேஷ், இந்தியா, மாலைத்தீவு, நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளிலிருந்து 10 பேர் கொண்ட சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு குழு இலங்கை விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் நேற்று கொழும்பு தாஜ் சமுத்ரா விடுதியில் ஊடக சந்திப்பொன்றும் இடம்பெற்றது. இலங்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தல் நடவடிக்கைகள் இதுவரையில் சிறப்பான முறையில் காணப்படுவதுடன் கடந்த ஜனாதிபதி தேர்தல் மிக அமைதியாக இடம்பெற்றதாக சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவின் அழைப்பின் பேரில் இலங்கைக்கு வருகை தந்துள்ள சர்வதேச தேர்தல் கண்காணிப்பாளர்கள் தமது பணிகள் தொடர்பிலான விளக்கங்களையும் தேர்தல் நடைமுறை கண்காணிப்பு தொடர்பிலும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக கேம்பிரிட்ஜ் அமைப்பின் தலைவர் நாசிம் சைடி இதன்போது மேலதிக தகவல்களை வழங்கினார். சிவில் சமூக அமைப்புகள், போலீசார் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினோம். அதன் அடிப்படையில் இதுவரையில் தேர்தல் செயற்பாடுகள் சிறப்பாகவும் அமைதியாகவும் இடம்பெறுவதை நாம் அறிந்து கொண்டோம். கடந்த ஜனாதிபதி தேர்தலை போன்று அமைதியான முறையில் தற்போது இடம்பெறவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலும் அவ்வாறே இடம்பெற வேண்டும் என எதிர்பார்க்கிறோம். இங்கு வருகை தந்துள்ள சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு குழுவினால் தேர்தலுக்கு முதல் நாள், தேர்தல் தினத்தன்று வாக்கு எண்ணும் பணி மற்றும் தேர்தல் முடிவுகளை அறிவிக்கும் தினம் ஆகிய 4 விடயங்களையும் கண்காணிப்பு செய்யவுள்ளோம். இலங்கைக்கு வருகை தந்துள்ள எமது சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு குழுவினால் நுவரெலியா, யாழ்ப்பாணம், பதுளை, கம்பஹா, களுத்துறை, திருகோணமலை, மாத்தறை, பொலன்னறுவை, கொழும்பு மற்றும் மாத்தறை போன்ற 10 பிரதேசங்களில் எமது கண்காணிப்பு தேர்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பொது தேர்தல் பணிகள் மற்றும் பாதுகாப்பு நிமித்தம் போலீசார் உட்பட முப்படையினர் உள்ளடங்கலாக சுமார் 90,000 பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் கடமைகளில் ஈடுபட உள்ளனர் என்று போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ்மா அதிபருமான சட்டத்தரணி நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார். தேர்தல் மற்றும் பொது சட்டங்களை மீறுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். வாக்களிப்பு முடிவடைந்த பின்னரும் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செயற்படுத்தப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பொது தேர்தல் குறித்து தெளிவுபடுத்துகையில் இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். பொது தேர்தலுக்கான அறிவிப்பு விடுக்கப்பட்ட காலத்தில் இருந்து நேற்று வரை தேர்தலுடன் தொடர்புடைய பாரதூரமான சம்பவங்கள் ஏதும் பதிவாகவில்லை. கடந்த காலங்களை காட்டிலும் இம்முறை சுமூகமான தன்மையே காணப்படுகிறது. தேர்தலுடன் தொடர்புடையதாக போலீஸ் நிலையங்களுக்கு 496 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இக்கால பகுதியில் மாத்திரம் 478 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த எண்ணிக்கையில் 14 வேட்பாளர்கள் அடங்குகின்றனர். அத்துடன் 116 வாகனங்கள் போலீசாரின் பொறுப்பில் எடுக்கப்பட்டுள்ளன. வேட்பாளர் ஒருவர் வாக்காளர்களுக்கு போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்தி கொடுப்பது சட்டவிரோதமானது. விசேட தேவையுடையவர்கள், வயது முதிர்ந்தோர் ஆகியோருக்கு போக்குவரத்து வசதிகளை வழங்குவதாயின் மாவட்ட தெரிவர்த்தாட்சி அலுவலகத்தில் முன்கூட்டியதாக அனுமதி பெற வேண்டும். தேர்தல் பணிகளின் நிமித்தம் 63,145 போலீஸ் உத்தியோகத்தர்களை நேரடியாக கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அத்துடன் 3,200 விசேட அதிரடி படையினரும் 6,000 இணைய சேவை உத்தியோகத்தர்களும் 11,000 முப்படையினரும் 12,227 சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளனர். 3,109 நடமாடும் சேவைகளும் வாகன சோதனைகளுக்காக 269 வீதி தடைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. 1,591 தற்காலிக தொழிலாளர்கள் கடமைகளுக்காக இணைத்து கொள்ளப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு கடமைகளுக்காக 4,525 வாகனங்கள் சேவையில் ஈடுபட உள்ளன. பொது தேர்தல் பணிகள் மற்றும் பாதுகாப்பு நிமித்தம் போலீசார் உட்பட முப்படையினர் உள்ளடங்கலாக சுமார் 90,000 பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் கடமைகளில் ஈடுபட உள்ளனர். தேர்தல் மற்றும் பொது சட்டங்களை மீறுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். வாக்களிப்பு முடிவடைந்த பின்னரும் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செயற்படுத்தப்படும் என்றார் அவர்.
வளிமண்டலவியல் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் மீது சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கடந்த 1ஆம் தேதி குறித்த சைபர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கணினி அவசர பிரிவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்துக்கு அறிவிக்கப்பட்டமைக்கு அமைய சைபர் பாதுகாப்பு தொடர்பான மதிப்பீட்டு அறிக்கை கோரப்பட்டுள்ளதாக கணினி அவசர பிரிவு குறிப்பிட்டுள்ளது. குறித்த அறிக்கை கிடைத்ததன் பின்னர் உத்தியோகபூர்வ இணையதளத்தை வளமைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக கணினி அவசர பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. பிள்ளையான் என அழைக்கப்படும் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேற்று ஆஜராகுமாறு பிள்ளையானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. தன்னால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட தினத்தில் வர முடியாது எனவும் அதற்கு மாறாக எதிர்வரும் 16ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் ஒரு திகதியை ஒதுக்கினால் தன்னால் வர முடியும் எனவும் பிள்ளையான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். இதேவேளை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினால் நேற்று நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பு தேர்தல்கள் திணைக்கள அதிகாரிகளினால் தடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற தேர்தல் மட்டக்களப்பு வேட்பாளருமான சிவநேசத்துறை சந்திரகாந்தனால் குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பு அவரது அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு எச்சரிக்கையை மீளப் பெறுமாறு இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்திடம் வெளிவிவகார அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் கடந்த 23ஆம் தேதி பாதுகாப்பு ஆலோசனையை வழங்கியதுடன் மறு அறிவித்தல் வரை அருகம்பே பகுதிக்கு சுற்றுலா மேற்கொள்வதை தவிர்க்குமாறு அமெரிக்க பிரஜைகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருந்தது. அதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் 6 பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்துள்ளனர். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.